7th first sum sin theta plus cos theta equal to root 3 எனில் tan theta plus cot theta equal to 1 என நிறுவுக. அதாவது sin theta plus cos theta equal to root 3 then prove that tan theta plus cot theta equal to 1. இங்கே என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இங்கே sin theta plus cot theta equal to root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ரூட் 3 எடுத்துக்கோங்க. ரெண்டுக்குமே என்ன பண்ணுறீங்க, இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன வரும், அதாவது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 3 ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணனா இது எந்த அமைப்பில் இருக்குது, நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர்டுங்கிற அமைப்பில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ சைன் ஸ்கொயர்டு தீட்டா a ஸ்கொயர்டு 2ab 2aங்கிறது இங்கே சைன் தீட்டா, bங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இதை வந்து விரித்து எழுதியாச்சு. இங்கே ரூட் 3 ஸ்கொயர்னால் ரூட் போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைனும் இந்த சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயரும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3. அதாவது இந்த சைன் ஸ்கொயர்டையும் காஸ் ஸ்கொயர்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 1 கிடைக்கும். ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இங்கே என்னென்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் 1 அந்த சைடு கொண்டுட்டு போயிடலாம். அப்போ 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3 மைனஸ் 1. அப்போ 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2. இதை நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1ன்னு வரும். அப்போ இந்த ரிசல்ட்டில் நமக்கு சால்வ் பண்ண என்ன கிடைக்குதுன்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்கு. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு 1ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அதாவது எது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல உண்டான எல்ஹெச்எஸ் இங்கே எழுதிக்கிறோம். இங்கே டேன்னா இதனோட வேல்யூ நமக்கு என்னென்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதாவது டேன் ஃபார்முலா நமக்கு இங்கே என்னது, சைன் பை காஸ் அப்படின்னு போட போகிறோம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு. காட் தீட்டானா என்னன்னு போட போகிறோன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு போட போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த இதில் கண்டுபிடிச்சிட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும், அந்த இடத்துல சப்ஸ்டியூட் 1ன்னு பண்ணணும். அதுக்காக வேண்டி டேனுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸில் எழுதிக்கிறோம், காட்டுக்கும் சைன் காஸ் வச்சு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா, இங்கே டேன் தீட்டாக்கு இங்கே எழுதிட்டேன், காட் தீட்டாக்கு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிங்க. இது ரெண்டையும் பொதுவாக சைன் காஸ் பொதுவாக எடுத்திங்கன்னா, அதாவது இதை வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கி டினாமினேட்டரை அப்படியே பெருக்கிக்குவோம். அதாவது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னு இருக்குது இல்லைங்களா, இதனுடைய வேல்யூ வந்து 1. இங்கே டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அதனோட வேல்யூ தானே 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ரிசல்ட்டில். அப்போ வந்து 1 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ். அவங்க சம்மிலியாக என்ன கொடுத்துருந்தாங்க, டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 என நிறுவுக. அதாவது ப்ரூவ் தட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ வந்து 1ன்னு நிரூபித்தாச்சு. 7th செகண்ட் சம் root 3 sin theta minus cos theta equal to 0, then so that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. அதாவது root 3 sin theta minus cos theta equal to 0 எனில் tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta என நிறுவுக. ஃபஸ்ட்டு போன சம்மில் கொடுத்த மாதிரியே இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் கொண்டாந்து அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிறோம். ரூட் 3 சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. இதான் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிக்கிங்க.
அடுத்த கண்டிஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் கொண்டுட்டு போயிடுங்க. அப்போ √3 sin தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கிடச்சிரும். அப்போ sin தீட்டா இங்கே இருக்கிறத இங்கே இந்த காஸ் தீட்டாவை வந்து டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்துடலாம். இங்கே வந்து இந்த காஸ் தீட்டா அங்கே வந்துருச்சுன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த √3 இங்கே கொண்டு போயிருங்க. sin பை காஸ்னா tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3. அப்போ தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3ன்னு வரும். அதாவது அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 1/√3 எந்த டிகிரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து 30 டிகிரி. ஆக்சுவலாக இங்கே என்ன போடுவோம்னா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3ன்னு போடுவோம். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 tan இன்வர்ஸ் ஆஃப் tan 30 டிகிரின்னு போடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் தான் 30 டிகிரின்னு வரும். நீங்கள் tan தீட்டா 1/√3னா எந்த ஆங்கிளுக்குன்னு பார்த்து அங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த தீட்டா வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 3 தீட்டா ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா. அது தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ண போகிறோம், தீட்டாக்கு 30 டிகிரின்னு போட போகிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா tan 3 தீட்டான்னு இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ அப்ளை பண்ணுறோம். tan 3 தீட்டான்னு போட்டிங்கன்னா tan 3 தீட்டான்னு இருக்குங்களா, தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா 3 × 30 டிகிரி. அப்போ tan 90 டிகிரின்னு கிடைக்கும். tan 90 டிகிரினா உங்களுக்கு என்னது அன்டிஃபைன்டு வரையறுக்க இயலாதது, அதாவது இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டு வரையறுக்க இயலாததுன்னு போட்டுருவோம். இதே மாதிரியே நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். ஆர்ஹெச்எஸும் எடுத்து அதுலேயும் தீட்டா வந்து 30 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆர்ஹெச்எஸ் இங்கே என்ன இருக்குன்னா 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இங்கேயும் தீட்டாக்கு பதிலாக என்னென்னு போட போகிறோன்னா 30 டிகிரின்னு இங்கேயும் போடுவோம். உங்கள் 30 டிகிரி போட்டு பாருங்கள். அதாவது 3 tan 30 டிகிரிங்களா மைனஸ் tan கியூப் 30 டிகிரி டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் 30 டிகிரி. இந்த மாதிரி போடுறப்ப இங்கே 3 × tan 30 டிகிரினா 1/√3 அப்படியே வந்துடும். இங்கே tan கியூப் 30 டிகிரின்னு இருக்கிறதுனால இங்கே வந்து 30 டிகிரினா உங்களுக்கு 1/√3 டேனுக்கு அடுக்கில் 3ன்னு போட்டுக்குங்க. இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள் 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் 30 டிகிரின்னு இருக்குங்களா, அப்போ 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் 30 டிகிரினால் 1/√3 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. இதை நம்ம இங்கே வந்து சுருக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 3 டிவைடட் பை √3ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/3னா 1, இங்கே √3/3னா என்ன அர்த்தம்னா √3 பெருக்கல் √3 பெருக்கல் √3. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3√3ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்னென்னு போடலாம் 3√3ன்னு போடலாம். டிவைடட் பை இங்கே 1 மைனஸ் இங்கே என்ன கிடைக்குன்னா 3 ஏற்கனவே இருக்குது, 1/√3 ஸ்கொயர்னால் 3ன்னு கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது, 3/√3 மைனஸ் 1/3√3ன்னு இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த 3யும் கேன்சல் ஆகிரும். அப்போ 1 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ அங்கே வந்து 3√3 1/3√3 0ன்னு இருக்கும். எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டின்னு ஆன்சர் போட்டுடலாம். இங்கேயும் வரையறுக்க இயலாதது எல்ஹெச்எஸ் தனியாக எடுத்து போட்டோம், இன்ஃபினிட்டின்னு கிடச்சிது. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் எடுத்து போட்டோம், இங்கேயும் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. அதை தானே ப்ரூஃப் பண்ணோம். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூஃப் பண்ணிடலாம்.